நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவின் மதுரை மண்டல பொதுமக்கள் மற்றும் தொழில் பிரதிநிதிகள், விவசாய சங்க நிர்வாகிகள், மீனவர்கள் ஆகியோரிடம் கருத்து கேட்பு ஆலோசனை கூட்டம் மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தொழில் வர்த்தக சங்க அரங்கில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விசுவநாதன், செல்லூர் கே ராஜு, ஆர்.பி. உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், கே.டி. ராஜேந்திர பாலாஜி, ஜெயக்குமார், வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கருத்துக்களை கேட்டறிந்தனர். இக்கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் ஆலோசனைப்படி அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்கள் அடங்கிய மனு வழங்கினார். அந்த மனுவில் அவர் கூறியுள்ளதாவது: 58 கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட அரசு கெஜெட்டில் அறிவிப்பு வெளியிட வேண்டும். தென்னை மரம் விவசாயிகளிடமிருந்து தேங்காய் கொப்பரைகளை தமிழக அரசு நேரடியாக கொள்முதல் செய்து அதை தேங்காய் எண்ணெயாக மாற்றி ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு தரமான விதைகளை வழங்க வேண்டும். வானிலை ஆராய்ச்சி மையத்திற்கு ரேடார் கருவி 100 சென்டிமீட்டருக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் உள்ளடங்கிய மனுவை அவர் வழங்கினார். இந்த கருத்துக்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் செயல்படுத்தப்படும் என குழுவினர் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் மதுரை மாவட்ட மகளிரணி தலைவி ஜூலியட் மேரி மற்றும் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்தன், நிர்வாக ஆலோசகர் செல்லப்பாண்டியன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவராக என்னன்னா, இன்னைக்கு வானிலை அறிக்கை 20% கண்டுபிடிக்கக்கூடிய வேலை கருவி வச்சிருக்காங்க. ஆனா 100% வேலை கருவி வச்சாங்கன்னா வெள்ள சேவை என்ன செய்யாது, வராது. இந்த மாதிரி பேரிடர்லாம் வராது. 100% வேலை அமைச்சிருக்கு. அப்துல் கலாம் எங்க தலைவர் பொன்ராஜ் அவர்கள் உங்க எல்லாருக்கும் அறிவியல் வேலை செஞ்சு அம்மா மூலமாக சொல்லியிருக்கிறார். இந்த செய்ய இந்த தேங்காய் விவசாயிகளுக்கு அரசு திமுக அரசு சொல்லிச்சு, தேங்காயை நாங்கள் எடுப்போம் சொல்லிச்சு. ஆக நீங்க எங்களுக்கு விவசாயிகளுக்கு தேங்காய் எடுத்து ரேஷன்ல மறுவரை கொடுத்து அவர்களுக்கு எடுக்கும்படி நான் கேட்கிறது. நன்றி, வணக்கம்.